ஆண்டவர்கிட்ட வாய் விட்டு கேட்டுருவோம், ஆண்டவரே என்ன ஆசீர்வதிங்க, ஆண்டவரே என்ன பெருக பண்ணுங்க, ஆண்டவரே என்னுடைய கடன் பிரச்சனையை மாற்றுங்க, என்னுடைய கஷ்டத்தை மாற்றுங்க, என்னுடைய போராட்டத்தை மாற்றுங்க அப்படின்னு சொல்லி அநேக நேரங்கள்ல நம்ம ஆண்டவர்கிட்ட வாயை விட்டு கேட்டுடுறோம். ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா, அது எல்லாம் வாங்கிட்ட தான் இருக்கு, அது எல்லாமே எனக்குரியது, சமாதானம் எனக்குரியது, சந்தோஷம் எனக்குரியது, ஆசீர்வாதம் எல்லாமே எனக்குரியது, என்கிட்ட இருக்கிற எல்லாமே உனக்குரியது தான் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்படி இருந்துமே நம்ம என்னன்னா அவர்கிட்ட கேட்கிறோம், பிரிச்சு கேட்கிறோம் அநேக நேரங்கள்ல. என்ன ஆசீர்வதிங்க, என் குடும்பத்தை ஆசீர்வதிங்க, என்ன பெருக பண்ணுங்க, என் குடும்பத்தை பெருக பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அநேக நேரத்துல நம்ம தேவனிடத்துல இருந்து நம்மளை நாமே பிரிக்கிறோம். நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில இன்னைக்கு அநேகர் செய்கிற தவறு இதுதான். அவர்கிட்ட இருந்து நம்மளை பிரிச்சு, அவர் என்ன எப்படி நம்ம அவர்கிட்ட எப்படி ஐக்கியமா இருக்கிறோமோ அவ்வளவு அளவுக்கு தேவன் நம்மளை சமாதானத்தோடும் சந்தோஷத்தோடும் நல்லா வழி நடத்துவாரு. நமக்கு இன்னைக்கு ஒரு குறைவுமே இல்லை. தேவன் எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறார். சாப்பிட்றதுக்கு 3 நேரம் சாப்பாடு, உடுக்கிறதுக்கு ட்ரெஸ் எல்லாமே தேவன் தந்திருக்காங்க. ஆனா இது கூட இல்லாத அநேக தேசங்கள்ல ஜனங்கள் இருக்கிறாங்க, இந்தியாவிலேயே இருக்கிறாங்க. அவர்கள் மத்தியிலையும் தேவன் நம்மளை நல்லா தான் வச்சிருக்கிறாரு. அப்படி இருந்தும் இன்னைக்கு நம்முடைய மனம் எப்படி இருக்குன்னா, எனக்கு இன்னும் வேணும், இன்னும் வேணும். அதுதான் இன்னைக்கு அநேகர் எதிர்பார்க்கிறோம். ஆனா தேவன் சொல்லுகிறார், எல்லாமே உன்னுடையதுதான். நீ என்கிட்ட இருக்கும் பொழுது, அவர் கூட நம்ம இருக்கும் பொழுது, அவர் கூட நடக்கும் பொழுது, அவருடைய பாதத்துல நம்ம அமர்ந்து இருக்கும் பொழுது, அவர்கிட்ட இருக்கிற எல்லாமே நமக்கு தான் சொந்தம். அதை வேற யாருமே சொந்தம் கொண்டாட முடியாது. நம்ம ஒருவேளை பிரிச்சுட்டு போனோம் அப்படின்னா